Hi, hello and welcome to Tech with Hema. இன்னைக்கு வீடியோவில் not null constraints பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் in general SQL constraints பற்றியும் primary key constraints பற்றியும் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி, இப்போது not null constraintsனால் என்னன்னு பார்ப்போம். டிஃபால்ட்டாக ஒரு காலமில் வேல்யூஸ் நல்லா இருக்கலாம். அதாவது அதுக்கு வேல்யூஸ் அசைன் ஆகாமல் இருக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு பர்டிகுலர் காலமில் வேல்யூஸ் எனக்கு கண்டிப்பாக அசைன் ஆகியிருக்கணும், நல்லா இருக்கவே கூடாது அப்படின்னா நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் எனக்கு ஸ்டூடெண்ட்டோட ஃபர்ஸ்ட் நேமோ லாஸ்ட் நேமோ கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடாது, அதுக்கு கண்டிப்பாக வேல்யூஸ் அசைன் ஆகி இருக்கணும் அப்படின்னா நம்ம நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் ஸ்பெசிஃபை பண்ணோன்னா நீங்கள் அதில் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணும்போது நல் வேல்யூஸ் கொடுக்க முடியாது, கண்டிப்பாக அதுக்கு வேல்யூஸ் கொடுத்து தான் ஆகணும். இப்போ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணும்போது எப்படி ஒரு காலமை நாட் நல்னு டிக்ளேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். இதில் எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் நாட் நல்லாக இருக்கணும். ஸோ அதை நான் எப்படி டிக்ளேர் பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் நேம், அந்த காலம் நேம், அதோட டேட்டா டைப், அதுக்கப்புறமா நாட் நல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டிஃபைன் பண்ணோன்னா அந்த காலமுக்கு நம்ம நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட்டை அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த காலமுக்கு எப்போவுமே வேல்யூஸ் இருக்கணும், நல் வேல்யூஸ் இருக்க முடியாது. ஸோ இப்போ நான் இந்த டேபிளை க்ரியேட் பண்ணுறேன். டேபிள் இந்த நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் நான் இந்த டேபிளில் ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நேம் வேல்யூ நல் கொடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் வரும். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எரர் வந்திருக்கு சொன்ன மாதிரியே. cannot insert the value null into column first name அந்த டேபிள் நேம். column does not allow nulls. insert fails. ஸோ நம்மளால் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண முடியல. அந்த காலம் நல்லா இருக்கிறதுனால நம்மளால் அந்த ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண முடியாது. இப்போ நான் அதுக்கு வேல்யூ கொடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நேமுக்கு வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இப்போ நமக்கு அந்த ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேமுக்கு வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே நான் லாஸ்ட் நேம் நல் வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு காலமாக நாட் நல்லா க்ரியேட் பண்ணும்போது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கூட அந்த காலமாக நாட் நல்னு டிஃபைன் பண்ண முடியும். ஆல்ரெடி அந்த டேபிள் க்ரியேட் ஆயிருந்ததுன்னா இப்போ நான் லாஸ்ட் நேம் காலமாக நான் நாட் நல் டிஃபைன் பண்ண போகிறேன். அதுக்கு எப்படி பண்ணணுன்னா ஆல்டர் டேபிள் நேம், அதுக்கப்புறமா ஆல்டர் காலம், எந்த காலமை நீங்கள் டிக்ளேர் பண்ண போகிறீங்களோ நாட் நல்னு சொல்லிட்டு அந்த காலமோட நேம், அதோட டேட்டா டைப், அதுக்கப்புறம் நாட் நல்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்கணும். ஆல்ரெடி க்ரியேட் ஆன டேபிளில் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணணும்னா அது இப்படி தான் பண்ணணும். ஸோ நான் இதை பண்ணுறேன். பட் இப்போ நமக்கு ஒரு எரர் வரும். ஏன்னு நான் சொல்கிறேன். நமக்கு அதே எரர் வந்திருக்கு. லாஸ்ட் நேமில் நம்மளால் நல்ஸ் அலோவ் பண்ண முடியாது, அப்டேட் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஏன் இப்படி வந்திருக்குன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதில் லாஸ்ட் நேம் நல்லுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஒரு காலம் ஒரு ரெக்கார்ட் லாஸ்ட் நேம் நல்லோட அந்த டேபிளில் இருக்கிறதுனால நம்மளால் இப்போ நாட் நல்லுன்னு அந்த இது ஆல்டர் பண்ண முடியாது. ஸோ ஒன்று நீங்கள் அந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணணும், இல்லாட்டி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அப்டேட் பண்ணணும். இப்போ நான் ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணிடுறேன் இந்த ரெக்கார்டை. இப்போ நான் இந்த ஆல்டர் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இப்போ அது ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இப்போ நான் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட்டை டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ க்ரியேட் ஸ்டேட்மெண்ட்டில் நாட் நல்ஸ் கொடுத்து இதை டிக்ளேர் பண்ணணும். அதே மாதிரி ஒரு டேபிள் ஆல்ரெடி இருக்க டேபிளை ஆல்டர் பண்ணணுன்னா ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நீங்கள் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட்டை டிக்ளேர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன, அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சீக்வலில் பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye-bye.